ஒரு டீ கடை வச்சிருந்த பன்னீர்செல்வம் வந்து நிதிநிலை அறிக்கை எவ்வளவு அழகா வாசிப்பார் தெரியுமா? It's a weapon that we have. Knowing English is a weapon that we have to communicate with the world, with the universe. ஆங்கிலம் ஒரு ஆயுதம் அல்ல. நாங்கள் தேவைப்பட்டால் ஆங்கிலம், தேவைப்பட்டால் ஆங்கிலம் வைத்துக் அது காம்ப்ரமைஸா? இல்ல நீங்க ஒரு மொழி கொள்கை தானே சார் சொன்னீங்க. எழுத்து சீர்திருத்தம் அதுவும் மிக முக்கியம். அதெல்லாம் அதுக்கு போனா இன்னும் ஒரு மணி நேரம் எழுத்து படுகொலை. நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து தற்குறி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு ஓரளவுக்கு நாங்க ஆச்சரியக்குரியாவே பார்க்கணும். நாங்களும் செய்ய மாட்டோம், செய்பவர்களையும் விட மாட்டோம் அப்படின்னு அந்த வசனங்கள் நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. 1,20,000 கோடி வந்து நாங்க அப்படியே கவர்ந்து இழுத்துட்டோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆச்சரியத்தின் உச்சரிக்கையை நம்ம போயிட்டோம். ஏன்னா தமிழ் இல்லைனாலும் பரவாயில்ல, தமிழ் கொலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. காதுல நாரகாசமா ஒலிக்குது. நீங்க சரியா படிக்க மாட்டீங்க அப்படின்ற விமர்சனம் ஓகே. அதை தாண்டி அதை ட்ரோல் பண்ணி பயங்கரமா பேஷ் பண்ற மாதிரி போறது பண்ணா கேள்விகள் வந்து நீங்க சரியா நினைச்சு பார்த்தா எனக்கு மனசாட்சி தொட்டுதான் கேக்குறீங்களா அந்த கேள்வி? நான் கேட்கிறேன், அரை வேக்காட்டுத்தனம், அரை உரைத்தனம், தமிழே தெரியாம படிக்க தெரியாம ஒரு நிதியமைச்சர் இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது இப்படித்தான் எங்களுக்கு தமிழ் வரும், இதுதான் சென்சி தமிழ்ன்ற மாதிரியும் இந்த தமிழை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் சமுதாயம் உருப்படுமா? விஜய்க்கு தெரியாதா இது அறகுறையான கான்வென்ட், இது இந்த டங்கிலீஷ்காரங்களை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டப்பிங் வாய்ஸை கொடுங்களேன். பாமக கட்சியினுடைய மூத்த தலைவர் பாஸ்கரன் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். தாவேகாவினுடைய இந்த 100 நாள் ஆட்சி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, மாற்றத்திற்கான ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். திமுக அதிமுகவிடமிருந்து ஒரு மாற்று அரசியலை மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். 2016 மாற்றம் முன்னேற்றம் என்கிற அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை சந்தித்தது. 2016 ஜென்சி என்பது ஒரு அரசியல் கட்சிக்குத்தான் சொந்தமானதல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியிலும் ஜென்சிகள் இருக்கிறார்கள். இன்றைய தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு முழுமையான வெற்றியை அவர்கள் பெறவில்லை, அறுதி பெரும்பான்மை அவர்கள் பெறவில்லை. 100 நாள் என்பது வந்து அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 100 நாளிலே ஒரு அடையாளம். அந்த 100 நாளில் பல சாதனைகளை புரிந்து அந்த 100 நாளிலே தாங்கள் யார் என்பதை தமிழக வெற்றி கழகம் நிரூபித்திருக்க வேண்டும். அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை அவர்கள் செயல்படுத்தினார்களா என்று தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிலர் தான் இருந்தாலும் தங்களுடைய கடமையை சிறப்பாக ஆற்றி வருகிறார்கள். மேகதாது அணை விவகாரத்திலே அம்மா அவர்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். மேகதாது அணை விவகாரத்திலே ஏதோ வித்தியாசமாக செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது, ஏமாற்றம் மிஞ்சியது. மேகதாது அணை விவகாரத்தில் அந்த விவரங்கள் கூட முதலமைச்சர் உட்பட அமைச்சர் பெருமக்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள், அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே புஷி ஆனந்த் அவர்களையும் ஆதவ் அர்ஜுனனையும் சந்தித்து அமைச்சர் பெருமக்களை சந்தித்து பாருங்க, இந்த நீர் விவகாரத்திலும் மேகதாது விவகாரத்திலும் பள்ளிக்கரணை விவகாரத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது என்று அவர்களுக்கு பாடம் எடுத்துவிட்டு வந்திருக்கிறார். அதாவது நாங்கள் இதை பெருமையாக எடுத்து சொல்லவில்லை, இருந்தாலும் ஒரு அரசியல் நாகரீகம், டீசன்ட் அண்ட் டிசிப்ளின் பாலிடிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எங்களுக்கு தெரியும், ஏனென்றால் அவர்கள் நீண்ட காலமாக ஆண்டார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு பார்க்கிற பொழுது பல அரசியல் கட்சிகள், இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து தற்குறி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு ஓரளவுக்கு நாங்கள் ஆச்சரியக்குரியாவே பார்க்குறோம். நான் அதை ஆச்சரியக்குரியா பார்த்தோம். இப்போ அது கேள்விக்குறியாவே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் சொன்ன யாரையும் நாங்கள் ஊழல் செய்ய விட மாட்டோம், நாங்களும் செய்ய மாட்டோம், செய்பவர்களையும் விட மாட்டோம் அப்படின்னு அந்த வசனங்கள் நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஏன்னா ஊழலற்ற ஒரு நிர்வாகம்,
வெளிப்படையான ஒரு நிர்வாகம், த டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் ஏட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, நடைமுறையிலும் இருக்க வேண்டும். அப்போ ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வியோட வருது. நான் சமீபத்தில் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அந்த பதிவு எனக்கு கிடைத்த ஒரு பதிவுன்னா, புஷி ஆனந்த் கிட்ட வந்து டி நகர் வியாபாரிகள் சங்கம் வந்து ஒரு பணத்தை கொடுத்தா மாதிரி, கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தா மாதிரியும் அது தேவையில்லை என்று சொல்லி ஆனந்த் அவர்கள் மறுதளிச்சிருக்கிறார். அது எனக்கு வந்து தகவல் கிடைச்ச உடனே ஒரு நல்லா இருக்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு உள்ள ஒரு சுயநலம் உண்டு. என்னன்னா, ஒரு அமைச்சர் இப்படி செஞ்சிருக்கிறாருன்னா எல்லா ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஒரு பயந்த சுபாவத்தோட எல்லா அமைச்சர்களும் அப்படி இருப்பார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அதை போட்டிருக்கேன். ஆனால் அது உண்மையா அப்படி என்பதையெல்லாம் மற்ற அரசியல் கட்சிகளும் சொல்ல வேண்டும். ஏன்னா எதிர்காலம் சொல்லும். ஆனால் இந்த 100 நாட்களில் எந்த வேலையும் நடக்கலன்றது மட்டும் உண்மை. ஏன்னு சொன்னால், அங்கே தளபதி ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு, லஞ்ச லாவண்யம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக லஞ்ச லாவண்யம் இல்லாமல் கையெழுத்து போடுவதற்கு யாருக்கோ ஏதோ இடிக்கிறது என்றுதான் பொருள். ஆகவே எந்த வேலையும் நடக்கல, 100 நாட்களில் எந்த வேலையும் நடக்கல. ஆனால் நான் போயிட்டே இருக்கிறேன் பேருந்தில், நான் முன்னாடி மகிழ்வதில் போயிட்டு இருக்கிறேன், பார்க்குறேன், காரில் போகும்போது பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் பார்த்தா டிஜிட்டல் பேனரில் வந்து 1 லட்சம் கோடி அப்படின்னு. ஆமாம், 1 லட்சம் கோடி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்துறை அமைச்சர் வேற முதலீட்டை அப்படியே 1,20,000 கோடி வந்து நாங்கள் அப்படியே கவர்ந்து இழுத்துட்டோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆச்சரியத்தின் உச்சரிக்கையை நம்ம போயிட்டோம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த வெளிநாட்டு முதலீடுகளை கவருவதற்கு அவங்கெல்லாம் வந்து பகீரத முயற்சி செய்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பல முறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து பகீரத முயற்சி பண்ணாரு. ஸ்டாலின் அவர்களும் போயிட்டு வருவாங்க. வந்த உடனே எல்லாருமே வந்து கொடுப்பாங்க, கணக்கு வழக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனாலும் அதுக்கு இந்த 3 மாதங்கள்ல நாங்கள் இப்படி ஒரு அவசர கதியில் ஒரு கணக்கை எழுதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், அதுக்கு நம்ம ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆகவே ஒரு ஆச்சரியத்தின் உச்சியில் இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் ஒரு ஹீரோயிசம் செய்வார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் அவர்களை பார்த்து இது ஒரு மைனாரிட்டி அரசு என்றே சுட்டி காட்டியிருந்தார். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் ஏறக்குறைய 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்தோம். அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பெருமளவு எங்களை விட அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய ஆதரவிலே தான் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பி. அப்போ கடுமையாக சுட்டி காட்டினார். எப்படி கடுமையாக சுட்டி காட்டினார்னா, மைனாரிட்டி அரசு இன்னைக்கு இதே திமுக கூட மைனாரிட்டி அரசுன்னு சொல்லலை, அதிமுகவும் சொல்லலை, பொதுவெளியில தான் வந்து நாம் தமிழர் வந்து சீமான் வந்து கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கார். ஆக நாங்கள் கூட நாங்கள் அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கோம். எங்களுடைய நாகரிகமான அந்த கண்ணியமான அரசியல் இவர்களை வந்து விமர்சிக்காமல் இந்த திட்டங்களை நீங்கள் எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள்? இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பொது நிதிநிலை அறிக்கை, அந்த பொது நிதிநிலை அறிக்கை அது ஒன்றும் பெருசா ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அது இந்த அரசு வந்து இயலாமையினுடைய அடையாளமாக தான் இருக்கு. அதே மாதிரி கடன் சுமை இருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணமா? கடன் சுமை, அதாவது எல்லாத்திலும் கடன் சுமை தான். இவங்க எப்படி வானத்துல ஏறி தாவி குதிச்சு இவங்களால பண்ணிட முடியாது. எடப்பாடி சொல்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் வார்த்தையை தூக்கி போடுறது, எடுத்து காட்டுறது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆட்சியில உட்கார்ந்த பிறகுதான் நீங்க நிதிநிலை அறிக்கையை பத்தி நீங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதி அறிக்கையை, ஷேடோ கவர்மெண்ட் மாதிரி ஒரு நிதிநிலை அறிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி விவசாய நிதிநிலை அறிக்கை, விவசாய கடன்கள் எல்லாம் விவசாயிகள் தற்கொலை நடைபெற்று கொண்டிருக்கிறது, விவசாய கடன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினார், நிறைய பேசினார். வெளியில வந்து பொது வெளியில வந்து முதல்வர் விஜய் வந்து ஆரம்பத்தில் அப்படிலாம் பேசினார். அப்படியே விவசாயிகள் வந்து நமக்காக வாய்த்திட்ட ஒரு மாபெரும் நாயகன் வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்ல வாக்கு போட்டிருக்காங்க அவருக்கு. நகர்ப்புறங்கள்ல மட்டும் இல்லை, கிராமப்புறங்களே வாக்குகள் போட்டிருக்காங்க, விவசாயிகள் வாக்குகளை போட்டிருக்காங்க. அதே மாதிரி கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் வாக்குகளை போட்டிருக்காங்க, குடும்ப தலைவர்கள் வாக்குகள் போட்டிருக்காங்க, இளைஞர்கள் சுட்டிக்காட்டி, மாணவர்கள் சுட்டிக்காட்டி அதிகமான வாக்குகளை அவர்கள் போட்டிருக்காங்க. எந்த ஒரு கட்சியினுடைய ஆதரவுமே இல்லாம அவர் இவ்வளவு வாக்குகளை பெற்று 106, 107 இடங்களிலே அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த எல்லோரையுமே ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு வஞ்சித்து விட்டார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பொதுவாக நிர்வாகம் என்கிற வகையிலே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 100க்கு என்ன மதிப்பெண்கள் கொடுக்கலாம் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. என்ன கொடுக்கலாம் மதிப்பெண்கள் என்று சொன்னால், நான் சொல்ற மதிப்பெண்ணை கண்டிப்பா அம்மா ஒத்துப்பாங்க, 100க்கு சுழியம் தான் நாங்க கொடுக்க முடியும். ஏன்னா நிர்வாகம் என்பது நிர்வாக திறமை என்பது முக்கியமானது. ஆகவே இது அலசி ஆராயக்கூடிய ஒரு விவகாரம் அல்ல. ரெண்டாவது இன்னொன்று வேடிக்கை வினோதமாக இருக்கிறது. இந்த 100 நாட்களிலே தமிழக சட்டமன்றம் தான் வழிகாட்ட வேண்டிய ஒரு விவகாரம். நாங்கள் பொதுவாக வந்து எங்கே தமிழ் எதிலே தமிழ் என்று நாங்கள் கேட்டு பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கோம்.
தமிழ் இல்லை, இங்கே இல்லை, பாடப்புத்தகங்கள் இல்லை, கல்வியில் இல்லை, பெயர் பலகையில் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சியில் சட்டப்பேரவையிலே தமிழ் இல்லை. தமிழ் இல்லைனாலும் பரவாயில்ல, தமிழ் கொலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழை படிக்க தெரியாதவர்கள், சரிவர படிக்க தெரியாதவர்கள் எல்லாம் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார்கள். காதுல நாரகாசமா ஒலிக்குது இது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்கள் தேவையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, ஆனா எல்லாருக்கும் எல்லா ஸ்கில்ஸும் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ்ல இருந்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? முதல் முறையா ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கு, அவங்க முதல் முறையா சட்டமன்றத்தை நோக்கி வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். அவங்க என்ன தெரிவிக்கிறாங்களோ அது புரிய முடியுது அப்படின்றப்போ ஏன் இவ்வளவு தூரம் நீங்க சரியா படிக்க மாட்டீங்க அப்படின்ற விமர்சனம் ஓகே, அதை தாண்டி அதை ட்ரோல் பண்ணி பயங்கரமா பேஷ் பண்ற மாதிரி போறது பத்தின கேள்விகள் சரியா நினைச்சு பார்த்து எனக்கு மனசாட்சி தொட்டுதான் கேக்குறீங்களா அந்த கேள்வி? நான் கேட்கிறேன், அரை வேக்காட்டுத்தனம், அரை உரைத்தனம், தமிழே தெரியாம படிக்க தெரியாம ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதே மாதிரி நீங்க ஒண்ணும் இல்லைங்க சார். அப்ப படிச்சவங்க தான் அமைச்சர் ஆகணும், படிச்சவங்க தான் முதலமைச்சர் ஆகணும்னு கிடையாது இல்லையா? அவர் இப்போ காமராஜர் கூட தான் படிக்காம மேதை அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? காமராஜரை பற்றி தெரிந்து கொண்டது, பெருந்தலைவரை பற்றி தெரிந்து கொண்டது அவ்வளவுதான் குறைவு. அவருக்கு நல்ல மொழி தெரியும் சார். மொழி இல்ல சார், நீங்க படிக்கலையா? படிக்காத ஆங்கிலமும் சிறப்பாக பேசுவார், தமிழையும் சிறப்பாக பேசுவார். அவர் ஆட்சி காலம் பொற்காலம் என்று சொல்வார்கள். காமராஜர் ஆட்சி காலம், காமராஜர் ஆட்சி காலம் தொடர வேண்டும் என்று சொல்வார்கள், ஜெயலலிதா ஆட்சி காலம் தொடர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனா இப்ப பல பேர் கலைஞர் ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்லல, இருந்தாலும் நான் சொல்றேன். ஆனால் எதிர்காலத்திலே விஜய் ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதே நேரத்திலே நிதிநிலை அறிக்கை நிறைய இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் வர வேண்டும் என்று யாரும் சொல்லவும் மாட்டாங்க. என்ன நீங்க இதுக்கு சப்பக்கட்டு கட்டாதீங்கம்மா. இது பேசுறதுக்கு பேரே உங்களுக்கு நெறியாள்கை. நீ நெறியாளர் கூட சொல்ல மாட்டேன். நெறியாளர்னா அப்படி நிரம்ப அறம் நெறி சார்ந்தவளா இருக்கு. நெறி ஆள்கைன்னா நீங்க இப்ப எங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய இடத்துல நீங்க எங்க ஒழுங்கிய நாங்க பேசுற தமிழை கெடுத்து குட்டிச்சோராக்கி நீங்க மரிய வில்சன் மாதிரி பேசுங்கன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அப்படி சொல்ல மாட்டோம் சார். அது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவருக்கான சிக்கல் இருக்கும் இல்லையா? அதையே எடுத்துக்க கூடாது அப்படின்ற கேள்வி. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட தமிழை கொலை செய்து தமிழுக்கு இழுக்கு சேர்த்த ஒரு இயக்கம் வேறு எந்த இயக்கமாக நான் பார்க்கவில்லை. இந்த அமைச்சர்கள் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சப்பை கட்டுகிறார்கள். தமிழை கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் இப்படித்தான் எங்களுக்கு தமிழ் வரும், இதுதான் சென்சி தமிழ்ன்ற மாதிரியும் இந்த தமிழை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் சமுதாயம் உருப்படுமா? எங்கே தமிழ், எதிலே தமிழ்னு சொல்லிட்டு 50 ஆண்டுகளிலே அழியக்கூடிய மொழிகளிலே தமிழ் மொழியும் ஒன்று என்று அப்போ யுனெஸ்கோ செய்தி நிறுவனம் ஒன்று சொல்லுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குதுன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்தது என்று சொன்னால் தமிழ் காணாமல் போய்விடும், தமிழர்கள் காணாமல் போய்விடுவார்கள், தமிழ் கலாச்சாரம் பண்பாடு ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும், தமிழகத்தினுடைய முன்னேற்றம் தடுத்து நிறுத்தப்படும் என்பதுதான் இயல்பான உண்மை. கண்டிப்பா சார். ஆனா இப்போ திமுகவினரே அங்க எந்திரிச்சு என்ன சொல்றாங்க, இருமொழி கொள்கை தான், நாங்க யாருக்கும் இதுவா நாங்க சொல்ல விரும்பல, நாங்க இருமொழி கொள்கையை நாங்க ஆதரிக்கிறோம், அதனால ஆங்கிலம் கலந்து பேசுறாங்க, சோ அவங்களுக்கான சிறுமணத்தை நாங்க ஏத்துக்கிறோம் ஏவா வேலு அவர்களே எந்திரிச்சு சொல்றாரு. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏவா வேலு நல்ல நாயுடுங்க, அவர் சொல்லிட்டோம், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏவா வேலு தெலுங்கு கூட கலந்து பேச சொல்லுவார். அவங்களுக்கு இருமொழி கொள்கை, சில பேருக்கு மும்மொழி கொள்கை இருக்கும். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மொழி கொள்கை தான், தமிழ் தான் ஒரு மொழி கொள்கை, தமிழ்நாட்டுக்கு தமிழ் போதும் அப்படி என்று ஒருமொழி கொள்கையை நாங்கள் சொல்லுகிறவர்கள். அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் சமரசம் செய்து கொள்ள முடியாதவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தமிழ் கொலையை இவர்கள் சகித்துக் கொள்ளலாம், திமுக சகித்துக் கொள்ளலாம், அதிமுக சகித்துக் கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் சகித்துக் கொள்ளலாம், பாட்டாளி மக்கள் கட்சி சகித்துக் கொள்ள அதுக்காகவே நாங்கள் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிச்சு நட்டங்களை கண்டும் கூட அந்த தொலைக்காட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ் கொலை கூடாது என்று சொல்லுகிறோம். எங்ககிட்ட உங்க நெறியாளர்கள் வந்தா கூட சமஸ்கிருதம் கலக்கக்கூடாது, ஆங்கிலம் கலக்கக்கூடாது, தமிழ்ல தான் பேசுவோம். ஆனால் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் எனக்கு எப்படிதான் வரும்னு சொல்லுகிற பொழுது ஏன் விஜய்க்கு தெரியாதா இது அறகுறையான கான்வென்ட், இது இந்த டங்கிலீஷ்காரங்களை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டப்பிங் வாய்ஸை கொடுங்களேன். ஏன் நிறைய பேர் இருக்காங்களே, விஜய்க்கு தெரியுமே, டப்பிங் ஆர்டிஸ்டை வச்சு பண்ண வேண்டியதானே? அவர் போய் நிக்கட்டும், அவர் சார்பாக இவர் பேசுகிறார்னு சொல்லிட்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டை வச்சு பேசலாம் இல்ல? புது மாதிரியா இருக்குல்ல, இது ஒரு மாற்றத்திற்கான அரசியலா கூட இருக்கும்ல. அது சாத்தியமா, அது சரியா அப்படின்றது இருக்கு இல்லையா சார்? இல்ல நான் அதை தான் சொல்ல வரேன். எதுக்கு சொல்லனா,
இது ஒழுங்கு கட்டுப்பாடு. ஒருவேளை அவங்க போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா சார்? இப்போ உங்களுடைய விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க. இப்போ நீங்க சௌமியா அன்புமணி அவர்கள் வைத்த விமர்சனத்தை எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கமலி அவர்கள்லாம் எந்திரிச்சு நீங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்றீங்க, நாங்க நிச்சயமா அதை எடுத்துக்கிட்டு நாங்க அதை சரி செய்யறோம் அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்களை சொல்றாங்க. வைத்த விமர்சனத்துக்கு அவங்க ஒருவேளை சரி செய்யலாம் இல்லையா? இல்ல, இது விமர்சனமே இருக்கக்கூடாது. அதாவது மாற்றத்திற்காக வந்தவர்கள் இதை விட செழுமையாக இருக்க வேண்டும். ஓகே, அதாவது திமுக அதிமுகவை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் நல்ல தமிழில் பேசி காட்டி எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். அதற்கு விஜய் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்க வேண்டும். அவரும் சில நேரத்திலே பல நேரங்களில் ஆங்கிலத்தை கலந்து டங்கிலீஷ் பேசுகிற பொழுது அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. என்றைக்காவது பேரறிஞர் அண்ணா, கலைஞர், அதற்கு பிறகு வந்த தலைவர்கள், ஏன் சொல்ல போனா ஓ பன்னீர்செல்வம் கூட முதலமைச்சராக இருந்த பொழுது நல்ல தமிழ்ல பேசி நிதிநிலை அறிக்கையை படிச்ச அவர் டீ கடை வச்சிருந்தவர் தான் சொல்லுவீங்க. ஒரு டீ கடை வச்சிருந்த பன்னீர்செல்வம் வந்து நிதிநிலை அறிக்கையை எவ்வளவு அழகா வாசிப்பார் தெரியுமா? சில நேரங்கள்ல அந்த ஆங்கில படத்துல தமிழ் படுத்தி அவர் வாசிக்கிற பொழுது உண்மையிலே நான் பன்னீர்செல்வத்தை நான் இன்றைக்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த எஃபர்ட்ஸ் தாவேக்காவினர்கிட்ட இல்லன்றீங்க, அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. சொல்ல போனா விஜயை காட்டிலும் ஓ பன்னீர்செல்வமே நல்லா பண்ணிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ ஏன்னா முதலமைச்சர்களை சொல்லுகிற பொழுது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுடைய மொழி, என் இனத்தினுடைய மொழி, எங்களுடைய அடையாளம், அந்த அடையாளம் நசுக்கப்படுகிற பொழுது, கொலை செய்யப்படுகிற பொழுது எங்களால காது கொடுத்து கேட்க முடியவில்லை. அது அந்த நிதிநிலை அறிக்கையில ஒண்ணுமே கிடையாது, குப்பை. அந்த நிதிநிலை அறிக்கை ஒண்ணுமே கிடையாது. அதாவது இப்படி அப்படி மாற்றி இருக்க. ஏன்னா நிதிநிலை அறிக்கையை அடிக்கடி தயார் செய்தவர்கள் நாங்கள், சரிபார்த்தவர்கள் நாங்கள், அரசுக்கு வழிகாட்டியவர்கள் நாங்கள். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, அக்கறையோடு நாங்கள் சொன்னது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளை கொண்டால் உங்களுடைய நிதி சுமைகள் குறையும், கடன் சுமைகள் குறையும் என்று ஆலோசனையும் அறிவுரையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கனிம வளத்திலே கவனம் செலுத்துங்கள், ஆற்றுமணலிலே கவனம் செலுத்துங்கள், இதர இனங்களிலே கவனம் செலுத்துங்கள், அதன் மூலமாக கடன் சுமையை குறையுங்கள். இந்த மாதிரி தமிழகத்தை இன்றைக்கு வளருவதற்கு, வளர்ச்சி பாதையிலே கொண்டு வருவதற்கு இந்த திட்டங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் என்று நாங்கள் எடுத்து சொன்னதை எல்லாம் கூட அவர்கள் ஏற்கவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்? மாற்றத்துக்கானவர்கள் என்ன சொன்னார்களா? திமுகவிலே என்ன செய்திருக்கிறார்கள், அதிமுகவிலே என்ன செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கூட்டி கழிச்சு கலைச்சு போட்டு ஒரு குப்பையை கொண்டு வந்து மறுபடியும் நீங்கள் இதை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போ அவங்க செய்தது குப்பைன்னு சொல்றீங்களான்னு கேட்கறாங்களே சார். இப்போ தாவேக்காவினர் நாங்க திமுகவும் அதிமுகவும் செய்த நல்ல திட்டங்களை நாங்க எடுத்துட்டு வந்து முன் வைக்கிறோம், அதை நீங்க குப்பைன்னு சொல்றீங்கன்னா அப்போ அவங்க செஞ்சது தானே நாங்க வைக்கிறோம், அதுல எது நல்ல திட்டமா இருக்கோ அதை நாங்க வைக்கிறோம் அப்படின்னு தாவேக்காவினரே நிறைய பேர் சொன்ன கருத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் ஒரு பொரியலோ ஒரு சமையலோ நீங்க செய்யறீங்கன்னா அந்த சமையல்ல இப்படி இருக்கும், அதை போடுறது இதை போடுறதுன்ற மாதிரி போடுறதும் நம்ம சொல்றோம். அதை வாயில வைக்க முடியாத போயிடுமா? அது மாதிரிதான் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வெறும் ஏட்டுச்சுரைக்காய் மாதிரி கொண்டு வந்துட்டு படிக்கவும் தெரியல, அதுல இருக்கிறது உண்மையும் தெரியல, எப்படி நீங்க செயல்பட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியும், என்னமோ விஜய் ராத்திரியும் பகலமா உட்காந்து இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரிச்ச மாதிரி பேசாதீங்க. இதை யார் பயன் செய்து கொடுக்குறாங்கன்னு அதிகாரிகளுக்கு தெரியும். அந்த அதிகாரிகள் பத்தி ஒரு முறையாவது வாசிச்சு பார்த்திருக்கணும், ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஆனா பிராக்டிஸ் 3 நாள் பண்ணாங்கன்னா செய்தி வந்தது சார். அதாவது 3 நாள் வாசிப்பதற்காக வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட செய்தி வந்தது. 3 மாசம் ஆட்சியை பற்றி பேசிட்டு இருக்கமா? இது என்ன 3 மாசமா இவங்களுக்கு போஸ்டா வைக்க முடியும்? இவங்களுக்கு படிச்சு எழுத படிக்க கத்து கொடுத்து வார்த்தைகளை உச்சரிக்க சொல்லி அதுக்கப்புறம் ஒழுங்குபடுத்தி இவங்களை கொண்டு வர முடியும்? என்னமா நீங்க திருப்பி மறுபடியும் படிக்க சொல்ற போறீங்க? தமிழ் வழி மாதிரி இப்ப நாம சொன்னோம்னா தமிழ் வழி கல்வியில போய் ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா நிதிநிலை அறிக்கை ஒழுங்கா படிச்சிருப்பாங்க. நாங்களே அது ஆங்கிலமே வேணான்னு சொல்றீங்களா? நாங்க ஆங்கில பெருமையா காலரை அவங்க தூக்கி விட்டுக்கிறாங்க. அதாவது நாங்கள் எல்லாம் ஆங்கில வழி கல்வி பயின்றவர்கள், எங்களுக்கு எப்படித்தான் தமிழ் வரும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை இருக்கு பாத்தீங்களா? அது வந்து மோசமான நிலைமை. அதுதான் வந்து பல பேர், நான் சொல்லல தற்கூரின்னு, பல பேர் சொல்லக்கூடிய அந்த தற்கூரித்தனம் இங்குதான் வருகிறது. ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சகோதரர் ரொம்ப அழகா தமிழை பற்றி, தமிழ் உணர்வை பற்றி எல்லாம் பேசுறாரு. அதுல திமுகவினருக்கு இருமொழி கொள்கை இருக்கலாம், அதில் சமரசம் செய்து கொள்ளலாம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினர் அல்லது உலகெங்கும் இருக்கக்கூடிய திமுகவினர் எந்த இடத்திலும் இருமொழி கொள்கை என்று சமரசம் செய்து கொள்ளவில்லை. இட்ஸ் நாட் அ காம்ப்ரமைஸ், இட்ஸ் அ பவர், இட்ஸ் அ வெப்பன். ஆங்கிலமும் தமிழும் என்பது எங்களுக்கான ஆயுதம் என்று பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கார். உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம், உள்நாட்டில் தமிழ்நாட்டில் உறவுகளோடு தொடர்பு கொள்வதற்கு தமிழ் என்றுதான் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ காம்ப்ரமைஸ்.
It's a weapon that we have. Knowing English is a weapon that we have to communicate with the world, ஆங்கிலம் with the universe. ஆங்கிலம் ஒரு ஆயுதம் அல்ல, தாய்மொழி ஒன்று போதும். இல்ல தாய்மொழியை வைத்துக்கொண்டு நீங்கள் வெளி ஜெர்மன்காரனும் ரஷ்யாக்காரனும் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறான். இன்றைக்கு சொல்லிடுறேன், தாய்மொழி மட்டுமே பேசுகிறான். நான் முடிச்சிடுறேன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல தொழில்நுட்ப நிறுவனங்களில் தமிழர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் தலைவர்களாக என்றால் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் கல்வி முறை மூலமாக கிடைத்த ஆங்கில அறிவும் கூடுதல் காரணம் என்பதை நாம் தெரிந்து தேவைப்பட்டால் ஆங்கிலம், தேவைப்பட்டால் ஆங்கிலம் உங்களுக்கு சொல்றேன், தேவைப்பட்டால் ஆங்கிலம் கற்றுக்கொள், உனக்கு வேலை உனக்கு எந்த மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள், எப்படி வேண்டுமானாலும் கற்றுக்கொள், ஆனால் கட்டாயப்படுத்தாதே. ஆட்சி நிர்வாக மொழியாக ஒரே மொழிதான் இருக்க வேண்டும், அது தாய்மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை, கொள்கை. அது ஏற்கனவே பல நாடுகளில் நிறுவனமானது. கூடுதலா இதை சொல்லிடுறேன். தேவைப்பட்டால் என்று சொல்லும் போது அதுதான் காம்ப்ரமைஸ். நாங்கள் தேவைப்பட்டால் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு 2 கால் எப்படி முக்கியமோ, 2 கண் எப்படி முக்கியமோ, 2 காது எப்படி முக்கியமோ, அதுபோல் 2 மொழி. ஒன்று உலகத்தோடு பேசுவதற்கு, அடுத்தது உறவுகளோடு பேசுவதற்கான தாய்ப்பால் வழியாக வந்த தாய்மொழி. அதை தவிர இன்னொன்று, இதே தமிழை ஒரு மொழி கொள்கையாக நீங்கள் வைத்திருக்கலாம், ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நீங்க சொல்லுங்க. ஆனா கால ஓட்டத்தில் தமிழில் இருந்த நாம இப்படி போயிட்டே இருந்தா நேரம் இதை மட்டும் சொல்லிடுறேன். தமிழில் இருக்கக்கூடிய பல அழுக்கான வார்த்தைகளை மாற்று வார்த்தை கொடுத்தவர் எங்களுடைய உதாரணம். விதவை என்று சொல்லியது அந்த பெண்ணை கொச்சைப்படுத்தியது. ஒரு பொட்டு கூட வைக்க கூடாது என்று சொன்ன சமூகத்தில் நீ கைம்பெண் என்று எழுதி 2 பொட்டு உனக்கு கிடைக்கும் என்று சொன்னது எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அதே மாதிரி போறவங்க வர்றவங்க எல்லாம் ஊனமுற்றவன். இப்போ தாவேக அரசில் ஒரு அமைச்சர் கூட ஊனமுற்றவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு மாற்றாக மாற்றுத்திறனாளி என்ற அழகான வார்த்தையை, உன்னிடம் வேறு ஒரு திறமை இருக்குதுப்பா அப்படின்னு உடல் குறையை நீ பெருசாக பேசாதே, உன்னிடம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களை உருவாக்கியது. அதே மாதிரி 9 திருநங்கை என்ற வார்த்தையை கொடுத்தது. அதை தவிர சாதியால் அவர்களை கொச்சைப்படுத்தி குயவன் உழவன் என்றெல்லாம் இருந்ததை மாற்றி குயவர் உழவர் என்று ஈர்விகுதி, எப்படி ஐயங்கார் என்ற ஈர்விகுதி இருக்கிறதோ அதே போல் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஈர்விகுதியை சேர்த்தவர் எங்களுடைய தலைவர். அதே மாதிரி சாதி பெயர்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். இப்படி நாங்க தமிழின் மூலமாக உருவாக்கிய புதுமைகளை, புரட்சிகளை, மாற்றங்களை அடுக்கிக்கிட்டே போலாம். அதனால எழுத்து சீர்திருத்தம் அதுவும் மிக முக்கியம். அதெல்லாம் அதுக்கு போனா இன்னும் 1 மணி நேரம் சொல்லுங்க. இப்ப நீங்க முதல்ல முடிச்சிருங்க சார். தாவேகாவினுடைய இதை பத்தி சொல்லிருங்க சார். தாவேகா ஆட்சி எப்படி இருந்தது, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை முழுமையா வச்சிருங்க. அதாவது தாவேகாவினுடைய ஆட்சி, நாங்க ஆரம்ப காலத்துல இதுவரையிலும் எங்களுடைய விமர்சனம் கடுமையானதாக இல்லை. சட்டப்பேரவையிலும் சரி கடுமையானதாக இல்லை. எங்களுடைய கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதை மென்மையான போக்காகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பல கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய ஈகோ பார்க்காம, சுயமரியாதை பார்க்காம அதை கொண்டு போய் அவர் காதுக்கு சொல்றோம். இதெல்லாம் நீங்க செஞ்சா நல்லா இருக்குமே சொல்லி ஆலோசனை செய்து அவங்களும் எடுத்துக்கிற இடத்துல தானே இருக்காங்க. நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க செய்யறதுதான் சரி அப்படின்னு அவங்க சொல்லலையே. நாங்க நீங்க சொல்றீங்க, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம், நாங்க கத்துக்கிறோம், நாங்க பண்ணிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நாங்க கடுமையான விமர்சனத்தை நான் செய்யவில்லை, அதாவது அவர்கள் செய்யவில்லை. பொதுவா நான் செய்கிறேன் என்று சொன்னால், நான் நீண்ட காலமாக அரசியலை பார்த்து வருகிற காரணத்தினாலே, அதாவது அவர்களுடைய எங்கள் தலைவருக்கும் எங்களுடைய தலைவிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டிலும் எங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். அவர்கள் என்ன இப்படி இந்த ஆட்சியிடம்
இவ்வளவு கராராக இல்லாமல் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு கோபம் எங்களுக்கு இருந்தாலும் கூட எங்களுடைய நோக்கம் வந்து நாங்கள் 2031 ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி துடித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களை பாராட்டி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இது எங்களுக்கு வேலை அல்ல. தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டுவதோ அவர்கள் ஆட்சி அதிகாரம் சிறப்பாக செய்கிறார்கள் என்று சொல்வதற்கும் நாங்கள் இங்கே வரவில்லை. எங்கள் ஆட்சி நிர்வாகம் எங்களது எப்படி இருக்கும்னு சொல்றதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். 2031 இப்ப இன்னைக்கு கிழமை என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள், ஏன்னா திமுகவையும் அதிமுகவையும் மக்கள் மறக்க ஆரம்பித்து விட்டார்கள், அங்கே இருந்து வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ இன்றைய சூழலை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உயிர் துடிப்போடு வளர்ந்து வருகிறது. அது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வர, ஆனால் எங்களுடைய அரசியல் அணுகுமுறையிலே நாங்கள் இன்றைக்கு நாகரிக அரசியல் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியலை உற்று பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அது உருப்படியாக இல்லை என்பதை நாம் தெரிவித்து விட்டோம். ஆனால் எங்களுடைய அரசியல் உருப்படியாக இருக்கும். 2031 எங்களுடைய நோக்கங்கள் ஒட்டுமொத்தமாக இப்படித்தான் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாநிலம் எப்படி இருக்க வேண்டும், அது எவ்வாறு சிறக்க வேண்டும், அதுக்கு என்னென்ன திட்டங்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அதிக கவனத்தோடு இப்பொழுதே மக்களுக்கு அதை பற்றிய பயிற்றுவிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர தமிழக வெற்றி கழகம் என்ன செய்கிறது என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு அவர்கள் செய்கிற அந்த கோமாளித்தனங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து வெஞ்சாமரம் பேசுவதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க சார். இதுக்கு தாவேகாவினர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம்.